ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல இந்த பாருங்க. ஸோ இன்றைக்கி வந்து தியாபா ப்ரொஃபஸி கோல்டன் பிளானட். ஸோ அதிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். இன்றைக்கி உண்டான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பல பிறப்புகள் பற்றின செய்திகள்லாம் இன்றைக்கி வரப்போகுது. ஒரு பிறப்புகள், நான் ஏன்டா இப்படி இருக்கேன், ஒரு பணக்கார வீட்டில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்பேன்ல, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தால் நல்லா இருந்திருப்பேன்ல, நான் இந்த நாட்டையே ஆண்டிருந்தால் நல்லா இருந்திருப்பேன்ல, ஏன்டா இப்படி பிச்சைக்கார மாதிரி சுற்றிட்டு இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? அறிவே இல்லாமல் ஏன் தான் சுற்றுறணும், கண்ட நாயெல்லாம் என்னை பேசுது இந்த மாதிரியெல்லாம் நம்ம புலம்புறது உண்டு இல்லையா? பாருங்கள், எல்லாத்திற்குமே ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கு உண்டான பதிவு உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். பொறுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள். முந்தைய பதிவுகள் பார்க்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் அந்த லிங்க், பிளேலிஸ்ட் லிங்க் தரேன். வழக்கம் போல் தான் லைக்கு, சப்ஸ்கிரைப், ஷேரு, பின்ன அந்த ஹைப் பட்டனை, அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு பொருளாதார அளவில் சப்போர்ட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. அண்ட் நம்மளுடைய மற்ற சேனல், கண்டிப்பாக பாட்காஸ்ட் சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோஸையும் பாருங்கள். எல்லா சேனலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் உட்பட இதர நீங்கள் எந்த சேனல் பார்க்குறீங்கனாலுமே அந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்குன்னா அந்த லைக்கு தட்டி விட்ருங்க, ஒரு கமெண்ட்டு, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன்னா அது வந்து அந்த அல்காரிதம் வீடியோ பூஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த அல்காரிதம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக. சரிங்களா? ஆல்ரைட். அந்த கண்டென்ட் க்ரியேட்டருக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரைட். இப்போ வந்து போன பதிவு பார்க்கும்பொழுது ஒரு வார்த்தை அதில் சொல்லியிருந்தோம், சோகு, SOUKOU, சோகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பார்த்துருந்தோம். அப்படின்னா என்ன? பூமி உட்பட இதர கிரகங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஆன்மா 81 தடவை பிறப்பு எடுத்திருந்தது அப்படின்னு சொன்னால் அதை குறிப்பிடுவதற்குண்டான சொல் சோகு அப்படின்னு சொல்லக்கூடிய. சரிங்களா? அப்போ இந்த பூமியில் இது போல் பல பேர் உண்டு. அதில் மைக்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் போன தடவை பார்த்துருந்தோம். அப்போது அங்கே அந்த தவோரி, அதாவது நம்ம எப்படி ரிஷிமார்கள், சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய 3 பேர் அங்கே இருக்காங்க. அவங்க கூட தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, மைக்கிலும் தாவுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த தவோரி என்ன பண்ணுறாரு, அப்படி காற்றுல இப்படி பறந்து வர்றார். அவங்க எப்பவுமே அமர்ந்து வேணிக்கே தான் இருப்பாங்க பத்மாசனத்தில். அப்படி காற்றுல அப்படியே பறந்து வர்றாரு. வந்தோடனே, மைக்கேல், நீ வந்து உன்னுடைய முந்தைய பிறப்புகளினுடைய எல்லா விஷயங்களையும் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து உனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது. வேற்று ஒரு கிரகவாசியை பார்த்தோம், நீ வந்து அவங்க கூட பேசின, உனக்கு எல்லா மொழிகளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வல்லமையை கொடுத்துருக்கு, இந்த ஆரா சக்தி வட்டத்தை பார்க்கறதுக்கு உண்டான வல்லமை கொடுத்துருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனால் முந்தைய பிறப்பு அப்படிங்கிறது வந்து நீ வந்து போன அந்த கான்டினென்ட் ஆஃப் மூ, அதெல்லாம் போய் ஆஸ்ட்ரல் பாடியில் போய் பார்த்துட்டு வந்த. ஆனால் உன்னுடைய பிறப்பு நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த கான்டினென்ட் ஆஃப் மூவில் ஒரே ஒரு தடவை அவருடைய ஒரு பிறப்பை பார்த்துருந்தார். உனக்கு உன்னுடைய எல்லா பிறப்பையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வர்றாங்க. அப்போது டக்குன்னு அங்கே அந்த தோக்கோன்னா என்ன, அவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு பேர் தோக்கோ. அங்கே உள்ள வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் சேம்பர் இருக்குது, அப்படி ஈஸியாக அப்படி படுத்துக்கிற மாதிரி. அந்த இடத்துல மைக்கேல் படுத்துக்கிறாரு. அந்த தவோரி, அந்த சித்தர் போல் இருக்கக்கூடியவர் வந்து அப்படி பறந்து வர்ற மணிக்கு அவருடைய ஆட்காட்டி விரலை வந்து மைக்கேலினுடைய புருவமத்தி இருக்குல்ல, அந்த பீனில், ஸோ அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு, மைக்கேல் நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆள்காட்டி விரலினுடைய நுனியை வந்து நீ பாரு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். அப்போ சொன்னோன்னே அவர் அப்படி பார்க்குறாரு. பார்த்த மேனிக்கு அப்படி சட்டுன்னு இப்படி பின்னாடி இப்படி போகிற மாதிரி இருக்குது. ஒரு பெரிய ஒரு டனல் மாதிரி இருக்கக்கூடியது இருக்குது, இருட்டாக இருக்குது. அப்புறம் அந்த தூரத்தில் வந்து பார்க்கும்பொழுது ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்துக்குள்ளே வெளியே போகும்பொழுது ஒரு காட்சி ரூபம் இருக்குது. இதையெல்லாம் நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி நமக்கு யோசனை தெரிஞ்சு இருந்திருக்கணும். ஏன்னா போகர் 7000ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட்டு போட்டு அதில் போகநாதர் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறார். தவத்தில் ஆழ்ந்து இருக்கும் பொழுது இந்த நிகழ்வு நடக்கும்னு போகநாதர் தன்னுடைய 7000ல் குறிப்பு சொல்கிறார். அதை நாமளே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கணும், இல்லைன்னா பாருங்கள் கண்டிப்பாக. சரியா? ஸோ அதே மாதிரி அப்போ ஒரு கருப்பான ஒரு டனல் மாதிரி இருக்குது. அதனுடைய ஒரு எண்டில் ஒரு ஒளி தெரியுது. அந்த ஒளிக்குள்ளே இப்படி வெளியே போனோன்னு டக்குன்னு ஒரு காட்சி ரூபம் அப்படி அந்த இடத்துல தெரியுது. இப்போ அந்த காட்சி ரூபம் விரிவடையும் பொழுது என்ன பார்க்குறாங்க, இவர் மைக்கில் என்ன பார்க்குறாருன்னா, ஒரு பெரிய இந்த நிலக்கரி தோண்டக்கூடிய சுரங்கம். சரிங்களா? அந்த சுரங்கம் தெரியுது. அங்கே வந்து சிறு சிறு விளக்குகள் இருக்குது. எல்லாம் ரொம்ப பழைய காலத்தில், அதனால் இந்த பெரிய அந்த ஒரு லஸ்டர் லேம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விளக்குகள் அந்த இடத்துல இருக்குது. அப்புறம் இந்த தள்ளிட்டு போகக்கூடிய வண்டியெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் ஆட்கள்லாம் இருக்காங்க. ஒரே அழுக்கு படிஞ்ச உடை, கையெல்லாம் ஒரே அழுக்காக இருக்குது. அப்படியே அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தரை கூப்பிட்றாங்க. அவர் பார்க்குறதுக்கு வந்து நல்லா செம்ம ஃபிட்டு, சரியான ஹைட்டு, ஒரு 6 அடி இருக்கக்கூடிய அளவுக்கு செம்ம ஹைட்டு, உடம்பு சரியான ஃபிட்டான ஒரு உடம்பு, நல்லா ஆஜானுபாகுவான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன். அப்போ அந்த வரும்பொழுது ஒரே வியர்வையும் அந்த கரியினுடைய அந்த புகையெல்லாம் அப்படி உதறுக்க மாதிரி ஒரு ஆள். அப்போ அங்கே கூப்பிட்றாங்க.
கூப்பிட்டோன்னே அந்த அப்படி வரும்பொழுது அவருடைய பேர் என்ன சொல்லி கூப்பிட்றாங்கன்னா சிக்ஃப்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இது வந்து எங்கே போய் லேண்ட் ஆயிருக்காரு, ஜெர்மன் நிலத்துல போய் லேண்ட் ஆயிருக்காரு, ஜெர்மானிய தேசத்தில். அப்போ அந்த ஜெர்மானிய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நில சுரங்க இதில் வேலை செய்யக்கூடியவர் தான் அந்த சிக்ஃப்ரீட் அப்படிங்கிறது. இப்போ இது யார் என்ன ஏது அப்படின்னு பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு மைக்கிள் நினைக்கும் போது பக்கத்தில் தாவு சொல்கிறாங்க, மைக்கிள் நீ தான் அது வேறு யாரும் இல்லை, நீ தான் முந்தைய ஒரு பிறப்பில் வந்து நீ இந்த மாதிரி ஒரு ஆளை சிக்ஃப்ரீடாக நீ வந்து பிறந்திருக்கேன்னா அப்படியா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு சில பணிகள்லாம் கொடுக்குறாங்க, அந்த வேலை செய்கிறாங்க. அப்புறம் அந்த அழுக்கை அப்படி இருக்குது, அவங்க வாடிக்கு சாப்பிட்றாங்க, அதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த சீன் அப்படி கட்டாயி இப்படி வரும்பொழுது ஒரு எல்லா ஆம்பளைகள்லாம் சேர்ந்து அப்படி ஒரு டேபிளை சுற்றி உட்காந்துட்டு ஒரே சத்தமோடு சிரிச்சுட்டு எல்லாம் தண்ணியை அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் அப்படி பார்க்குறாரு. பார்த்தோன்னா அந்த சீன் அப்படி கட் ஆகுது. அவர் அப்படியே அந்த டயர்டு வேறு, தண்ணி போட்ட ஒரு இது வேறு, அப்படி போதையிலே அப்படியே போகிறாரு. போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் 8 குழந்தைங்க அங்கே வீட்டில் இருக்குது. அங்கே ஒரு பொண்ணு வந்து அந்த சிக்ஃப்ரீடை விட கொஞ்சம் ஒசரம் குறவு தான். பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது இருக்க மாதிரி ஒரு இது. ஏன்னா 8 குழந்தைங்களும் ஒன்றுக்கும் வெறும் 12 மாதம் தான் டிஃப்ரென்ஸு. அப்போ 8 வருஷத்தில் 8 குழந்தைங்க சரிங்களா? அப்படியா இல்லை, ஒரு 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 குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு 12 மாதம், ஒரு வருஷம் தான் கேப்பு. நீங்கள் கணக்கு போட்டுக்கங்க, வீடியோவோட ஃப்ளோவில் எனக்கு கணக்கு போட முடியல சரிங்களா? அப்போ இந்த கேப்பில் தான் இருக்குது. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான்னா பயங்கர கோவமாக இருக்கா. என்னென்னா அந்த குழந்தைங்க வந்து ஏதோ சாப்பிட்ருக்கு, அந்த சாப்பாடை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்மளாம் சாப்பிடக்கூட மாட்டோம், அருவருப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைங்க அதை தான் சாப்பிட்ருக்கு. அப்போ அந்த பொண்ணு வர்றா வந்து ஒசரத்தில் கொஞ்சம் இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு உடம்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது பார்க்குறதுக்கு சரிங்களா? முடி வந்து இந்த பிளாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தங்க நிற முடி இருக்கும், கொஞ்சம் அழுக்கு நிறம் படிஞ்ச தங்க நிற முடி மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த பொண்ணு வர்றா, என்ன நீ என்ன இன்றைக்கி இப்படியே வந்திருக்க, நம்ம குழந்தைங்க வந்து இந்த பட்டாணி வந்து புரதச்சத்து அதிகம், அவள் நம்ம குழந்தைங்க வந்து பட்டாணி சாப்பிட்டு 2 ராத்திரி ஆகுது, நீ என்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரல, காசு கொண்டு வரல, ஆனால் இன்றைக்கி நீ தண்ணியை மட்டும் போட்டு வந்திருக்க, நீ எல்லாம் மனுஷனா நீ அப்படின்னு சொல்லி கத்திட்டே வந்து இப்படி அரைகிறதுக்கு வர்றா. புருஷனை தான் வேறு யாரும் இல்லை, இப்படி அரைகிறதுக்கு வர்றா. இவன் தண்ணி போட்டு நல்ல மப்பில் இருக்கிறனால என்ன பண்ணிடுறான், டக்குன்னு அவளை பிடிச்சி ஒரே குத்து, குத்தாக குத்திடுற ஒரு குத்து. அந்த பொண்ணு அடி வாயின்னு அந்த பறந்து போய் இப்படி கீழே விழுந்து இப்படி அடித்து கீழே விழுகிறா. எந்திரிக்கவே இல்லை. அந்த குழந்தைக்கு இப்படி பேரஞ்ச மாதிரி பார்த்துட்டு அழுதுகிட்டே அப்படி நிற்கிது. அவங்க அம்மா கிட்ட போய் அந்த குழந்தைகள்லாம் அப்படி நிற்கிது. இந்த ஆள் ஒரு செகண்டு என்னடா நடந்ததுன்னு அதுக்கப்புறம் தான் அப்படி இருந்தால் ஃப்ரீடா அப்படின்ட்டு வர்றான். ஃப்ரீடா ஏதாவது சம்சாரம் பேர். ஃப்ரீடான்னு ஓடி போய் இப்படி தூக்கும் பொழுது அந்த பொண்ணு எந்திரிக்கவே இல்லை. இப்படி போய் அடிக்கும் போது தலை அடித்து அந்த பொண்ணு அப்போவே ஸ்பாட்டை விட்டு இறந்துடுறா அந்த பொண்ணு. அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அந்த சிக்ஃப்ரீடுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டிலேருந்து ஓடுறான், என்ன மண்டையில் எதுவுமே இல்லை, ஓடிட்டே இருக்கான். ஓடுறான் ஒரு மாதிரி டயர்டாகி ஒரு மூஞ்சி அழுது டயர்டாகி ஓடுறான். பயங்கரமாக ஓடி ஒரு கட்டத்துக்கு மேலே ஓஞ்சி போய் ஆள் அப்படி நிற்கிறான். மப்பெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன் இது வரும்போது கொலைக்களம். கையெல்லாம் இப்படி கட்டிட்டாங்க, இப்படி கழுத்து இப்படி வச்சுருக்காங்க. அங்கே கொலையாளி நிற்கிறான், வாழை தூக்கி வெட்டுறதுக்கு ரெடியாக நிற்கிறான். அந்த சிக்ஃப்ரீட் அப்படியே படுத்துட்டு இருக்கான். சரி நம்ம செஞ்சதுக்கு உண்டானது தான் அப்படின்னு சொல்லி கச்சாக் அவ்வளோதான், நம்ம ஆடு கிடா வெட்டுற மாதிரி வெட்டிடுறாங்க. தலை வந்து அப்படி உருண்டு போகுது. அப்போ இதெல்லாம் மைக்கிள் பார்த்துக்கிட்டு இருக்கார். நான் தான் சாகிறேங்கிறத நானே இங்கே என் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு அது ஒரு வகையில் ஆத்ம திருப்தியை தான் கொடுக்குது. ஏன்னா அந்த சிக்ஃப்ரீடு வந்து தன்னுடைய தவறான ஒரு பழக்கத்தினால, ஒரு தவறான ஒரு அவசரப்பட்டு செஞ்ச ஒரு காரியத்தினால தன்னுடைய மனைவியினுடைய ஒரு இழப்பு அப்படிங்கிற அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு. குழந்தை என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அப்போ அதை வந்து தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு மன வலியும் வேதனையும் காட்டிலும் இந்த சாவு தான் நமக்கு சரி அப்படிங்கிறது வந்து அந்த சாவு வந்து ஒரு வகையான மன திருப்தி தான் கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு சிக்ஃப்ரீட் செத்ததில் வந்து அதாவது தானே அந்த இறப்பு வந்து அவருக்கு ஒரு வேதனையை கொடுக்கல, அது ஒரு வகையான ஒரு திருப்தி தான் வந்து அந்த இடத்துல இருந்தது அப்பா அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த தலை துண்டானோன்னா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் கொலைக்களங்கள் மக்கள் முன்னாடி தான் இது பண்ணுவாங்க, ஏன்னா அடுத்தவன் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு டக்குன்னு அந்த சீன் கட் ஆகுது. இன்னொரு சீன் வந்து ஓப்பன் ஆகுது சரிங்களா? இப்போ இது வந்து நடந்தது எங்கே, ஜெர்மானிய தேசத்தில் பூமியில். இப்போ இது டக்குன்னு அந்த சீன் கட் ஆகி இன்னொரு சீன் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஒரு அழகான ஒரு நீல நிற ஒரு ஓடை சரிங்களா, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடை இல்லை, ஒரு ரிவர் சரிங்களா, அந்த ரிவர் அது இருக்குது, நதி கரெக்ட். அப்போ அந்த அழகான அப்படியே நீல நிற நதி,
அதில் வந்து பயங்கரமாக அந்த அந்த நீல நிற நதி அப்படி மின்னுதான், அப்படி பொன்போல மின்னுதான் அந்த நீல நிற நதி பார்க்குறதுக்கு. அந்த நதியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சூரியன் வந்து அஸ்தமித்து இருக்கும்பொழுது இந்த சூரிய கதிர்கள் வந்து அந்த நதியில் வந்து அப்படியே பட்டு இருக்கும்போது அப்படி மின்னு இருக்கு. இப்போ 2 சூரியன்னு சொல்லிட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி இது பூமி கிடையாது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சிருந்துருக்கணும். சரிங்களா? ஓகே. அழகான நீல நிற நதி, அதில் வந்து 2 சூரியன் வந்து அஸ்தமிக்கும் பொழுது அதனுடைய அந்த கரணங்கள் வந்து அந்த நீரில் பட்டு அப்படி தங்க நிறத்தில் ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது அந்த தண்ணி அப்படி பார்க்குறதுக்கு. அதில் வந்து ஒரு சிறிய படகு, ஆனால் பயங்கரமான ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு படகு, பல ஓவியங்களும் பல ஒரு ஓவிய வேலைப்பாடுகளும் கொண்ட நல்ல நிறைய அழகான பயங்கரமாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு படகு வந்து அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அவசரத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் அதை வந்து அப்படி கரெக்டாக கரைக்கு கொண்டு வராங்க. அவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு செந்நிறத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த நம்ம எப்படி அந்த படகை வந்து பெரிய குச்சியில் இப்படி தள்ளிட்டே போவாங்களே, அந்த மாதிரி அந்த படகு வந்து அப்படி நகர்ந்து வருது. அதை வந்து அப்படியே கரைக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தினோன்னா அதிலிருந்து ஒரு அழகான, நீங்கள் அழகுங்கிறது வந்து மிகைப்படுத்தி உணர்ந்து பார்க்கணும். அந்த மாதிரி அழகு அப்படிங்கிற மாதிரி ஊர்வசி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இளம் பெண் அந்த படகுலேருந்து அப்படி இறங்குறா. அவளுடைய தோல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல அழகான தங்க மேனி மாதிரி இல்லை, தங்கமே அந்த மேனியாக இருக்குது, தங்க நிறத்தில் இருக்குது தோல். அப்படியே பார்க்கறதுக்கு மிகுந்த அழகுடையவளாக இருக்கிறா. நல்ல அழகான ஒரு நீள்வட்ட வடி ஓவல் ஷேப்பில் இருக்க அவளுடைய அந்த ஃபேஸு, நல்ல பாதாம் பருப்பு மாதிரி அழகாக அந்த கண்ணினுடைய வடிவ அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. நல்ல நீண்ட தங்க நிற கூந்தல், பிளாண்ட் ஹேர், நல்ல இடுப்பு வரைக்கும். ஏன்னா முடி நீளமாக இருந்தால் எனக்கு பிடிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தங்க நிற கூந்தல் அப்படியே இடுப்பு வரைக்கும் அப்படியே விழுந்த மேனிக்கு இருக்குது. அந்த பொண்ணு வந்து இப்போ நீங்கள் கற்பனை பண்ணியிருப்பீங்க, இப்படி ஒரு பொண்ணை பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கும் நம்மளுடைய உணர்வு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு மிகுந்த அழகு பதுமை அவள் வந்து அப்படி வர்றா. அவள் கூடவே வந்து அழகான பெண்கள் எல்லாம் அவளுக்கு வந்து துணையாக அப்படி வர்றாங்க. இறங்கி அப்படி நடந்து வர்றாங்க. வழியெல்லாம் வந்து மலர் தூவி இருக்குது. இந்த மலர் மேலே தான் அழகாக நடந்து வர்றா. அப்போ பார்க்கிற இடங்கள்லாம் மரங்களும் செடிகளும் பல நிறங்கள் கொழிக்கக்கூடியதாக மிகுந்த அழகுடையதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி அப்படியே அந்த இடத்துல இருக்குது. பல நிறங்கள் அந்த இடத்துல இருக்குது. அந்த சீனை டக்குன்னு கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனை எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு டெக்கரேட்டட் ரூம். அந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மினியேச்சர் தோட்டம் மாதிரி இருக்குது, ஒரு சின்ன தோட்டம் போல் இருக்குது அந்த ஒரு இடம். அப்போ அங்கே நிறைய பணியாட்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் தோலினுடைய நிறம் செந்நிறமாக இருக்குது அவர்களுக்கு. இருந்தாலும் அவர்கள் உடுத்தி இருக்கக்கூடிய உடை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல அடர் பச்சை நிறத்தில் அவர்களுக்கு வந்து அந்த இது உடுத்தியிருக்காங்க. அந்த பணியாட்களோடு சேர்த்து வந்த கெஸ்டெல்லாம் இருப்பாங்கள்ல, விருந்தினர்கள், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சில 100 பேர் அந்த இடத்துல இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த வந்த விருந்தினர்கள்லாம் பார்க்கும்பொழுது ஆணும் பொண்ணும் பயங்கர ஆடம்பரமான உடை உடுத்தியிருக்காங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு தங்க நிற தோல் பொருந்தியவர்களாகவே அவர்களும் இருக்கிறார்கள். பயங்கர அழகாக இருக்காங்க. அந்த வந்த படகுலிருந்து வந்த பொண்ணுக்கு நிறைய சேவை அந்த பணிப்பெண்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த பணிப்பெண்களும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வெள்ளைக்கார புள்ள இருக்குல்ல, இந்த வெள்ளைக்கார புள்ள வந்து இந்த சூரியன்லேயே பட்டுக்கிட்டே இருந்தாலும் ஒரு தோலினுடைய நிறம் வந்து கொஞ்சம் அந்த அந்த வெள்ளை நிறம் மாதிரி ஒரு மர நிறம் பூண்ட மாதிரி வரும், டேன் அப்படிம்பாங்க. அந்த நிறத்தில் இருக்கக்கூடியதாக இருக்காங்க அந்த பணிப்பெண்கள். ஒரே கிரகம்தான், ஆனால் எத்தனை நிறம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள், ஒரு நிறம் கொண்டவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அப்படியே உட்கார்ற ஒரு சீட்டு, பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு சீட்டு, அலங்கரிக்கப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சீட்டு. அந்த இடத்துல உட்காந்து அப்படி கம்பீரமாக அந்த பொண்ணு உட்கார்ற அப்படியே. அப்போ அங்கே எதிர்த்துல இருந்து ஒரு ஆடவன் வர்றான். பார்க்குறதுக்கு நல்லா 190 சென்டிமீட்டர் ஆஜானு பாகுவா சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆடவன் அந்த இடத்துக்கு வர்றான். அவனுடைய தோலினுடைய நிறமும் தங்க நிறத்திலேயே இருக்குது. நல்லா சூப்பராக செம்ம ஃபிட்டு. சரிங்களா? ஆடவன் அந்த இடத்துல வர்றான். அவனுடைய முடி நிறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காப்பர் பிளாண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடியதாக அழகாக இருக்குது. முக அமைப்பெல்லாம் சூப்பர். எப்படி ஒரு ஆண் வந்து அந்த முன்னாடி அந்த பொண்ணை வந்து வர்ணிக்கும் பொழுது கவர்ச்சியாட அது அட்ராக்ட் ஆகிருப்போனா, அது மாதிரி இந்த ஆடவன் வந்து பெண்கள் சிந்திக்கும் பொழுது பெண்கள் கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கு அவன் அவ்வளோ அழகாக இருக்கான். சரிங்களா? அப்படி ஒருத்தன் வந்தோடனே அந்த ஆடவன் வந்து அப்படியே அந்த பெண்ணுக்கிட்ட அப்படியே தலை குனிஞ்சு ஒரு வணக்கம் வைக்கிறான். வணக்கம் வந்தோன்னா அந்த பொண்ணு போய் அந்த ஆடவனுடைய காதில் ஏதோ சொல்கிறான். ஓகே அப்படின்னு மண்டையாட்டுறாங்க. பின்ன அப்படின்னு ஒரு கை இது பண்ணோன்னே இந்த பொண்ணுக்கு ஏற்றாறு போலவே இந்த பொண்ணுடைய அரியணை எப்படி இருக்கோ அப்படியே அதற்கு ஒப்பாகவே இன்னொரு மரத்தினாலான நாற்காலியை கொண்டு வந்து அந்த பெண்ணின் பக்கத்தில் போடப்படுது. அந்த ஆடவன் வந்து அந்த இடத்துல உட்கார்றான். அப்போ அந்த பெண் வந்து எழுந்து நின்று
அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பேசுகிறா. என்னென்னா, இது வந்து ஜினோலினி சரிங்களா. ஸோ இவர் வந்து ஜினோலினி, நான் வந்து இவரை தான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன், என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வன் இவர் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் யோசிச்சுக்கங்க. ஸோ அந்த மாதிரி இவரை தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். நான் தான் இந்த நாட்டினுடைய ராணி லபினோலா கரெக்ட். அந்த பொண்ணு தான் அந்த நாட்டினுடைய ராணி. அவள் பேர் லபினோலா அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் லபினோலாவான நான் தான் வந்து தலைமை பொறுப்பில் இருக்க போகிறேன். இவருக்கு வந்து 2வது நிலை தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எனக்கு என்ன மரியாதை கொடுத்து எங்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மரியாதை அப்படிங்கிறது அவருக்கு இருக்கணும். ஒரு எள்ளளவும் சின்னதாக ஏதாவது பிசகு ஏற்பட்டதுன்னா அது நேரடியாக என்னை பாதிப்பதற்குண்டான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் நேரடியாக எனக்கு தான் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் எல்லாருமே கவனமாக இருக்கணும். எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை, முதல் குழந்தை, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுதான் எனக்கு அப்புறம் இந்த நாட்டை ஆளும். ஸோ இதுதான் வந்து இதுவே என் கட்டளையை சாசனம்ங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறான். உடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் கைதட்டி ஆரவாரம் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய ஒப்புதலை தெரிவிக்கிறாங்க. ஒருத்தராக வந்து அந்த ராணியினுடைய பாதத்தை முத்தமிட்டு பின் அவளுடைய கையை முத்தமிடுறாங்க. அதே போல் அந்த அரசனுடைய பாதத்தை முத்தமிட்டு அவனுடைய கையை பண்ணி முத்தமிட்டு வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இட் இஸ் அப்ரூவ்டு. அவங்க 2 பேரும் திருமணம் செய்து கொள்கிறாங்க. அவங்க தான் அந்த இடத்துல அரசனும் அரசியாக இருக்கிறாங்க. இப்போ இதில் மைக்கேல் யார் அப்படின்னு கேட்டால் மைக்கேல் தான் அந்த ராணி. இப்போ மைக்கேல் என்ன பண்ணுறாரு, அந்த சூக்கு மாடலில் நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது என்னடா இவ்வளோ அழகு கொண்ட பொண்ணாக நான் பிறந்திருக்குன்னா, அப்போ என்ன ஒரு கம்பீரம் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணினுடைய உடலுக்குள்ளே நாம் பூந்து பார்க்க முடியுமா அப்படின்னா முடியும். அப்படின்னா அந்த சூக்கு மாடலை அந்த பெண்ணினுடைய உடலுக்குள்ளே அப்படி புகுத்தி பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார், இதை என்னால் வாயால் விவரித்து சொல்ல முடியலை, நான் அந்த லபினோலாவாகவே இருக்கேன், அந்த ராணியாகவே நான் இருக்கேன், நான் முந்தின பிறப்பில் ஒன்றா வாழ்ந்திருக்கேன், அதை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த சூக்கு மாடலிருந்து அந்த உடலுக்குள்ளே போகும்பொழுது நான் அவளாகவே நான் இருக்கிறதாக என்னால் உணர முடியுது. அப்போ அவளுடைய அந்த ஒரு கம்பீரம், அந்த ஒரு ஆளுமை திறன், அந்த அறிவினுடைய முதிர்ச்சி. ஒரு கேஸ் அந்த இடத்துல நடக்குது. அந்த பெண் வந்து அப்படி சும்மா லெஃப்ட் ரைட்டு அதான் நடந்தது, இதுதான் தீர்ப்பு அப்படிங்கிறா. தன் கணவன் பக்கத்தில் உட்காந்துருக்கா. அவங்ககிட்ட திருப்பி இது சொல்லலாமாங்கிறது கூட அவர் கேட்கல. ஏன்னா அவள் சொல்கிறதுல வந்து அவ்வளோ ஒரு தெளிவு இருக்குது. ஒரு செகண்ட் ஒப்பீனியனே தேவையில்லை. நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் குயின், இங்கே ஹெட்டு நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அதை வந்து ஒப்பும் கொள்கிறாங்க அவங்க. ஸோ அவள் வந்து ஒரு நல்ல அறிவுள்ள ஒரு சிறந்த ஒரு ராணி. அழகு மட்டும் கிடையாது, அறிவும் சிறந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆளுமை திறனாக இருக்கக்கூடியது. அவர் மைக்கேல் சொல்கிறாரு, எனக்கு பெருமையாக இருக்குது எப்படி ஒரு ராணியாக பிறந்திருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அந்த கூட்டமெல்லாம் ஆரவாரம் அந்த ராணியை நினச்சி எல்லாத்துக்கும் ஒரே பெருமை. சரிங்களா. அந்த சீன் அப்படி நகருது. அடுத்த சீன் பார்த்தோம்னா ஒரு ரூமு. அந்த ரூமில் வந்து அந்த ராணி வந்து உடை இல்லாமல் நிர்வாணமாக அப்படி படுத்துட்டு இருக்கா. 3 பெண்களும் 2 ஆண்களும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அந்த சீன் பார்க்கும்போதே தெளிவாக தெரியுது, அவள் வந்து கருவுற்றிருக்கா. அங்கே வந்து பிரசவத்திற்காக அந்த இடத்துல காத்திருக்காங்க. ஆனால் வந்து ஏதோ பிரச்சனை அந்த இடத்துல அப்படிங்கிறது தெரியுது. அவளுடைய அந்த முகத்தை பார்க்கும் பொழுது அவள் அப்படியே டயர்ட் ஆகிட்டா கம்ப்ளீட்டாக, அது நல்லா தெரியுது. நிறைய ரத்தம் வந்து வெளியே போயிடுச்சு. இப்போ குழந்தை இன்னும் பிறக்கலை. அவள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா. அங்கே நிறைய அந்த பனிப்பெண்கள் எல்லாம் சுற்றி பரபரப்பாக இருக்காங்க, பேயறைஞ்ச மாதிரி இருக்காங்க எல்லாரும். ஆனால் தெரியுது மைக்கேல் இங்கேருந்து அந்த சூக்கு மாடலேருந்து பார்க்கும்பொழுது சரி, அரசி வந்து நம்ம பிழைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அதற்கு ஏற்றாறு போலவே 2 மணி நேரம் பாடு. ஸோ அந்த நேரம் நம்ம நினச்சி பார்க்கும்போது பொண்ணுங்கள்லாம் கஷ்டம்தான்பா. 2 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு அந்த குழந்தை இது என்ன சொல்கிறது, பிரசவிக்க முடியாமல் அந்த தாயும் அந்த சேயும் இருவருமே வந்து உயிர் நீக்கிறார்கள். அப்போ இதை வந்து அப்போ மைக்கேல் சொல்கிறார், 28 வயதே ஆன மிகுந்த அழகும் அதிகாரமும் அறிவும் கொண்ட அந்த ஒரு பெண்ணினுடைய உயிர் அந்த இடத்துல பிரியுது. அந்த குழந்தையும் வந்து பிறக்கலை. தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இறந்தே பிறக்கக்கூடிய குழந்தை, அதற்கு பேர் ஸ்டில் பார்ன்னு சொல்லுவாங்க. STILL born BORN ஸ்டில் பார்ன் அப்படின்னு சொன்னால் அந்த பிறக்காமையே வந்து அந்த குழந்தை இறந்து போச்சுன்னு அதுக்கு பேர் ஸ்டில் பார்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குதா. அப்போது அந்த அந்த சீன் அப்படி நடக்கணுன்னே அந்த சீன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறதெல்லாம் சொல்ல. அப்போ அந்த ராணியினுடைய உடலில் இருந்து அந்த சூக்கு மாடல் வெளியே போய் அடுத்த பிறப்புக்கு போகுது. இதெல்லாம் மைக்கேல் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அந்த சூக்கு மாடலும் இவர் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த நடந்த நிகழ்வை இங்கிருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். சரிங்களா. இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னா, அப்புறம் நான் இதை விளக்கிறதுக்கு அறிவியல் பூர்வமாக நான் உங்களுக்கு சொல்லணும். டைம் டைலேஷன், அதுக்கப்புறம் இந்த பேரலல் டிமென்ஷன்லாம் சொல்லணும். நான் அதெல்லாம் உள்ளே புகுத்த விரும்பல. இது
இன்றைக்கி அறிவியல் ஒத்துக்குது, குவாண்டம் சயின்ஸ் ஒத்துக்குது. அதனால் இது எதுவும் கட்டுக்கதை இல்லை, இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக சொன்னேன். சரிங்களா? அது வேறு ஒரு நாள் ஒரு சப்ஜெக்டில் பார்ப்போம். நம்ம பாட்காஸ்ட்டில் டாக்டர் கபிலன் சார் கூப்பிட்டு அவர்கிட்ட வச்சு இதை பேசுவோம். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம இதை சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். அப்போது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அப்போது இந்த 2 பிறப்பை முழுசும் காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவருடைய இதர பிறப்புகள் எல்லாத்தையுமே இதற்கு முன்னதாக எடுத்து 80 பிறப்புகளையுமே அவர் காட்டுறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறார் மைக்கேல்னா, நான் அந்த பிறப்புகளை பற்றி விவரிக்கணும்னா தனி புத்தகம் எழுதணும், அதனால் அது வேண்டாம், நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே இருப்போம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். ஆனால் பாருங்கள், பல கிரகங்களில், இந்த பூமி உட்பட பல கிரகங்களில் ஆணாக பெண்ணாக குழந்தைகளாகவெல்லாம் அவர் பிறந்திருக்கார். 2 தடவை பிச்சைக்காரனாக பிறந்தாராம், 3 தடவை மாலுமியாக பிறந்தாராம், 1 தடவை இந்திய தேசத்தில் நீர் சுமப்பவனாக, வாட்டர் கேரியர், நீர் சுமப்பவனாக பிறந்தாராம், 1 தடவை ஜப்பானில் பொற்கொள்ளனாக பிறந்து 95 ஆண்டுகள் அவர் ஆயுசு இருந்திருக்கார், வாழ்ந்திருக்கார். 1 தடவை ரோமாபுரியில் ஒரு போர் வீரனாக பிறந்திருக்கார். சேடுன்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இருக்குது, அங்கே ஒரு கருப்பு நிற குழந்தையாக பிறந்திருக்கார். 8 வயசு தான் வாழ்ந்திருக்கார். சிங்கம் கடிச்சு சாப்பிட்டு போடிச்சம்மா. அதற்கப்புறம் அமேசான் காட்டில் அந்த இந்திய பழங்குடியினர் இருந்தாங்களா, அங்கே ஒரு மீனவனாக அவர் பிறந்திருக்கார். அதற்கப்புறம் அவர் 42 வயசு இருந்து அவர் செத்து போயிடுறாரு. அதற்கப்புறம் இன்னும் குழந்தைகளெல்லாம் பிறந்திருக்காரு. அப்புறம் ஒரு தடவை 86 வயசு வரைக்கும் இந்த அப்பாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் அமெரிக்காவில் இருந்தவங்க. சரிங்களா? செவ்விந்தியர்கள், அந்த அப்பாச்சி அவராக பிறந்த அந்த அப்பாச்சி தலைவராக இருந்திருக்கிறார், அந்த கூட்டத்தினுடைய தலைவராக. அதற்கப்புறம் பல தடவை விவசாயியாக பிறந்திருக்கிறார், பூமியிலையும் இதர கிரகங்கள்லையும். 2 தடவை ஒரு ஞானியாக சன்னியாசியாக பிறந்திருக்கார். 1 தடவை திபெத்தில், இன்னொரு தடவை வேற ஒரு கிரகத்தில் பிறந்திருக்கார். அப்போது ஒரு கிரகத்தினுடைய 3ல் 1 பகுதியை ஆண்ட ஒரு ராணியாக ஒரு பிறப்பு, மறுபடியும் ஒரு பிறப்பு பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரனாக ஒரு பிறப்பு. 2 எக்ஸ்ட்ரீம் அப்படி கம்ப்ளீட்டாக. ஆனால் அப்படிப்பட்ட பிறப்புகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த கண்ணில் நம்ம பார்க்குறது இதெல்லாம் தெரியுது. ஓ, இத்தனை பிறப்பு எடுத்திருக்கேன், 80 பிறப்புகள். இப்போ மைக்கிள்ங்கிறது 81. அப்போ இதுக்கு முன்னாடி 80 பிறப்புகள் நான் பார்த்துருக்கேன்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டு டக்குன்னு அந்த டனல் அப்படி பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்குது. அப்படி நோயின்னு வந்தால் இவருடைய உடம்புக்குள்ளே வந்துட்டார். சரிங்களா? இப்போ இங்கே வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த தவோரி, யார் அந்த சித்தர் போல் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, மைக்கேல் எல்லாத்தையுமே பார்த்தியா, எல்லாம் உனக்கு புரிஞ்சுதா, வாழ்க்கை அப்படிங்கிறதனுடைய வட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுதா? இது ஒரு சைக்கிள். ஒரு நாள் மேலே இருப்போம், ஒரு நாள் கீழே இருப்போம். இது ஒரு பிறப்புக்குன்னு இல்லை, இது தொடர்ச்சியாக பிறப்பினுடைய நிகழ்வுக்கே இதுதான். அது ஒரு நாள் ஒரு சக்கரம் கீழே இருந்ததுன்னா, இப்போ கீழே மேலேங்கிற அது பின்னாடி சொல்கிறேன். இந்த கீழே மேலேங்கிறது பிச்சைக்காரன் அப்படிங்கிறது சக்கரத்தினுடைய கீழே, ஒரு அரசனோ அரசியங்கிறது சக்கரத்தினுடைய மேலே, அப்படி எடுத்துக்கூடாது. அது நம்மளுடைய புரிதலுக்காக சொல்கிறது. அது முக்கியமாக சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ ஒரு நாள் நீ ஒரு பிச்சைக்காரனாக இருந்தேன்னா, ஒரு நாள் நீ ராணியாக இருந்திருக்க. இப்போது இந்த சக்கரங்கிறது சுற்றிக்கிட்டே இருக்கும். நீ எப்போ எதுவாக பிறப்ப அப்படிங்கிறது தெரியாது, அது மாதிரி இருக்கும். உண்மை என்னென்னா, ஒரு அரசனாக இருந்து வாழ்வினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வதை காட்டிலும் ஒரு பிச்சைக்காரனாக இருந்து அதிகமான புரிதல் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். வாழ்க்கையில் துன்பப்படக்கூடிய அந்த சூழலில் இருக்கும் பொழுது நமக்கு அறிவினுடைய முதிர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு வந்துடும். அப்போது உடலை நம்ம பார்க்கக்கூடாது, அந்த தோற்றத்தை நீ பார்க்கக்கூடாது, அந்த பிறப்பு இப்படி இருக்குங்கிறத பார்க்கக்கூடாது. ஏன்னா உடல்ங்கிறது ஒரு கருவி மட்டும்தான். அந்த கருவி உனக்கு ஆன்ம முன்னேற்றத்திற்கு எப்படி பயன்படுகிறதுங்கிறது தான் அங்கே முக்கியம். அப்போது ஒரு அரசனை காட்டிலும் ஒரு பிச்சைக்காரன் அறிவில் வேகமாக, அரசன் வேகமாக முதிர்ச்சி அடைவதை காட்டிலும் ஒரு பிச்சைக்காரன் வேகமான முதிர்ச்சி அப்படிங்கிறது ஆன்ம முதிர்ச்சி அவனுக்கு நடந்துடும். நீ 2 தடவை அந்த சன்னியாசியாக பிறந்த தெரியுமா, ஒன்று டிபெட்லேயும் இன்னொரு வேற ஒரு கிரகத்துலேயும். உன்னுடைய பணி அரும்பணியாக இருக்கக்கூடியதாக இருந்தது அந்த பிறப்புகளில். நீயே பார்த்துருப்ப. ஏன்னா எத்தனையோ பேருக்கு நீ வழிகாட்டியிருக்க, அவர்கள் நல்லதாக செல்வதற்கு நீ பெரும்பணி செய்து வழிகாட்டியிருக்க. இது உன்னதமான ஒரு முன்னேற்றத்தை உனக்கு கொடுத்துருக்கிறது. அப்போது அந்த உடல் என்பது, அந்த வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது வெறும் ஒரு கருவி தான். அந்த கருவியை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம், அந்த கருவியை பயன்படுத்துவதன் மூலமாக நம்மளுடைய ஆன்ம முதிர்ச்சி எப்படி நடக்குதுங்கிறது தான் நீ பார்க்கணுமே தவிர, இது ஒசரம், இது சமுதாய ரீதியாக இது உயர்வானது தாழ்வு, அந்த மனோநிலை நம்ம என்றைக்குமே வரவே கூடாது அப்படிங்கிறாங்க. இது மேலே இது கீழேன்னு நீ நினைக்கவே கூடாது. அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்லக்கூடியது தானே தவிர உண்மையிலிருந்து பார்க்கும்பொழுது அப்படி கிடையாது. அப்போ இந்த அண்ட சராசரம் இதை ரொம்ப அழகான ஒரு கட்டமைப்பில் வச்சுருக்கு.
எப்படி வந்து ஒரு கல் மாதிரி இருக்குது, ஆனால் அந்த கல்லிலிருந்து அழகான ஒரு பதுமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு எப்படியும் சுத்தியிலும் உளியும் வந்து அதற்கு பயன்படுதோ, அந்த போல் அந்த சுத்தியும் உளியும் தான் உன்னுடைய உடலும் உன்னுடைய அந்த வாழ்வின் சூழலும். அதை சிற்பம் செய்கிறவன் அந்த அண்ட சராசரம். சரிங்களா? அப்போ அதில் பண்படுவது அப்படிங்கிறது அந்த ஆன்மா. இந்த வேலை வந்து அழகாக அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். யூனிவர்ஸ் மேக் ஷோர்ஸ் ஆஃப் தட் அப்படிங்கிறாங்க. இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறை ஆற்றல் அதை அருமையாக அந்த வேலையை வந்து செய்து கொண்டே வரும். ஸோ அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தவோரி வந்து இப்படி எந்திரிக்கிறாங்க. அவர் வந்து அவருடைய இடத்துக்கு போகிறாரு. மைக்கிளும் தாவும் அவர் உங்களுடைய பழைய இடத்துக்கு வர்றாங்க. அப்போது வெளியே பார்க்குறாங்க. வெளியில் வந்து சூரியன், அந்த கிரகத்தில் சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. இவங்க ரூம்குள்ளேருந்து ஒரு 10-50 அடி, ஏறத்தாழ ஒரு 50 அடி தான் வந்து தெளிவாக தெரியுது. மற்றெல்லாம் பிச் டார்க்கு. ஏன் பிச் டார்க் அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு பகல் இரவுன்னு கிடையாது, எல்லா நேரத்துலையுமே அவர்களுக்கு கண்ணு தெரியும். அதனால் அங்கே வந்து வெளிச்சம் இருக்கணும், அப்படி லைட்டெல்லாம் போடணும், தெருவிளக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் அந்த இடம் வந்து பயங்கர டார்க்காக இருக்குது. இப்போ இந்த அப்படியே பேசிட்டு அவங்க இருக்கும்பொழுது அந்த தவோரி அவங்கள சுற்றி அப்படியே ஒரு தங்க நிறத்தில் புகை மூட்டமாக அப்படி இதாகுது. 3 பேர் அங்கே இருந்தாங்க இல்லையா, தங்க நிறத்தில் அந்த புகை மூட்டமாக அவங்க அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. அப்போது தாவு வந்து வா மைக்கேல் போகலாம் அப்படின்னு அப்படி தோளில் கை வச்சு அப்படி கூப்பிட்டு போயிட்டு வெளியே போகிறாங்க. போகும்பொழுது அந்த ரூமுக்கு வெளியே போனால் ஒரு 10 அடி தூரம், இடத்தால் ஒரு 10 அடி தூரத்துக்கு தான் கண்ணு தெரியுது. யாருக்கு? மைக்கேலுக்கு. அப்போது தாவு என்ன பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ இதில் வச்சு புரிஞ்சுக்கலாம், மைக்கேல் வந்து ஒரு நல்ல ஒரு 45-50 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள். சரிங்களா? இப்போ நம்ம இந்த மனுஷனாக இருக்கக்கூடிய நாம் ஒரு சின்ன குழந்தை இப்படி தூக்கி தோளில் வைக்கிறோம்ல, இப்படி அனாயசமாக இப்படி தூக்கி தோளில் வைக்கிறோம்ல, அப்போ நம்மளுக்கு அந்த குழந்தை ஒரு வெயிட்டாக தெரியாது தெரியுமா? இப்படி சும்மா இப்படி ஜாலியாக இப்படி கையோடு இப்படி தூக்கி வச்சேன். தாவு வந்து மைக்கில் இப்படி அனாயசமாக தூக்கி இப்படி தோளில் போட்டுருச்சான். நான் வந்து ஒரு வெயிட்டாக இருக்கிறதா கூட ஒரு பொருட்டாக கூட என்னை மதிக்கவே இல்லை. அப்படி அனாயாசமாக தூக்கி தோளில் போட்டு வா மைக்கில் வந்து பொறுமையாக நடந்து போனேன்னா உனக்கு காலுங்க அது இடறிடுச்சுன்னா பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறதுனால தோளில் தூக்கி துண்டை தூக்கி போடுற மாதிரி தோளில் தூக்கிட்டு அந்த தாவு பாட்டுக்கு இப்படி நடந்து போய் அந்த லட்டிவோக் அவங்களுடைய அந்த ஃப்ளைட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அது பறக்கும். இப்போ அதில் தூக்கி மைக்கில் உட்கார வச்சுட்டு இப்படி போகிறாங்க. போகும்பொழுது மைக்கில் என்ன சொல்கிறாரு, எனக்கு தாவு வண்டி ஓட்டுறது மேலே எனக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலுமே இந்த இருட்டில் இவ்வளோ வேகமாக போகிறது நமக்கே கருக்கு வெறுக்குன்னு இருக்குது. பக்கத்தில் இருக்கிற ஆள் கூட தெரியல, அவ்வளோ கருகும்னு இருட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிகிட்டே அவர் போகிறாரு. போகும்பொழுது அந்த இடத்துல பார்க்குறாங்க ஒரு சில மரங்களை, கடல் நீர்நிலைகளெல்லாம் தாண்டி போகிறது அவருக்கு அந்த சப்தம் உணர்வின் மூலமாக தான் தெரியுது, கண்ணில் ஒன்றும் தெரியல. இப்போ மேலே பார்க்குறாரு, என்ன பளிர்னு நட்சத்திரம் ஏகப்பட்டது தெரியுமே, ஒரு நட்சத்திரத்தையும் காணோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்றைக்கி மேகமூட்டமாக இருக்கிறது, மழை பெய்ய ஆரம்பிக்குது, அவர் மேலே தண்ணி உழுகுது, அந்த மழை துளியெல்லாம் உழுகுது. அப்படியே மழை துளி உழுகும்போது இப்படி தொடச்சிட்டு இப்படி என்ன மழை வருது அப்படின்னோடனே தாவடி சிரிச்சுட்டு அந்த மிஷின் மேலே இப்படி ஒரு கை இது பண்ணுறாங்க. டக்குன்னு அந்த மழை அவங்க மேலே விழுகிறது நின்றுது. அப்போ மைக்கில் அப்படின்னு நினச்சிக்கிறாரு, நம்ம எங்கேயும் நின்றுக்கிட்டு இருக்கோம் போலையே, கடல் மேலே நின்றுக்கிட்டு இருக்கோம் போல இருக்குது. அப்போ இப்படி பார்க்குறாங்க, கீழே இது என்ன வெளிச்சம் கீழே தெரியுது, ஆனால் இந்த தோக்கோ மைக்கில் நம்ம தோக்கோன்னு என்ன அந்த வீடு. அப்போது இவர்களை நோக்கி அந்த தோக்கோ அப்படி வர்றதை வந்து மைக்கில் பார்க்குறாரு. இதனால ஆச்சரியமாக இருக்குது, ஏதோ புது வித்தையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தாவு இருந்துட்டு, வா மைக்கில் உன்னோட வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படி என் வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னொன்னே, என் மேலே காற்றே அடிக்கலை, இவ்வளோ நேரம் வண்டி ஓடிட்டு இருந்ததா அப்படின்ட்டு. காற்றே அடிக்கலைன்னொன்னே தாவு சிரிக்கிறாங்க. மைக்கில் அது வேறு ஒன்றும் இல்லை, நீ இந்த மேலே ஒரு எனர்ஜி ஷீல்டை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருந்தேன், அது மழையை மட்டும்தான் தடுக்கிறது கிடையாது மைக்கில், காற்றையும் தடுக்கும். நீ என்ன எங்கள் டெக்னாலஜி வந்து இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்குது, அவ்வளோ செல்பித்தனமாக நினச்சிக்கிட்டு இருக்காது, பெரிய பெரிய டெக்னாலஜி பாது அப்படிங்கிறாங்க. சும்மா சிரிச்சிட்டு அப்படி பேசிட்டு வந்தோன்னே மைக்கில் மறுபடியும் தூக்கி தோளில் போட்டு ஒரு 4-8 தான் மாடார்னு வந்து இந்த ரூமுக்குள்ளே போயிட்டாங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போது என்ன மழை அடித்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கு மைக்கில், நீ நடந்து வந்தேன்னா சொதான் நனைஞ்சு போயிடுவேன், ஸோ அதனால தூக்கி தோளில் ஓட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு 4 இட்லி அப்படி போயிட்டாங்க. போயிட்டு இப்படியெல்லாம் தோட்டிகிட்டுலாம் இருக்கும்பொழுது, சரி மைக்கில் வெளியே ஒரே இருட்டாக இருக்குது, நீ உள்ளே இருந்தால் பாதுகாப்பாக இருப்ப, நீ இன்றைக்கி நாள் ரொம்ப நீளமான ஒரு நாளாக இருந்தது, ஸோ அதனால் நீ வந்து பொறுமையாக ஓய்வெடு, நம்ம பின்ன பார்ப்போம் அப்படின்னோன்னா நீ எப்படி போகிற, இங்கேயே தங்கிக்கிறனா தங்கிக்கோ அப்படின்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, என்னோடய வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, எனக்கு போகிறதுக்கு இந்த ஃப்ளைட்டு கூட தேவையில்லை, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ரெஸ்ட் எடு மைக்கில் அப்படின்னு சொல்லிவிட்டு தாவை வந்து வெளியே கிளம்பிடுறாங்க. இப்போ மைக்கில் சொல்கிறாரு, அப்பா ஆமாப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதாவது அவர் சொல்கிறார் ரிலாக்ஸேஷன் ஏரியா, ஓய்வெடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லுக்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் அப்படின்னா அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான், சுகமாக இருக்கான்,
உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சலுப்பும் அங்கே போனாலே போயிருதான். அந்த அளவுக்கு அந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்குது. நிம்மதியான ஒரு தூக்கம். டக்குன்னு காலையில் வந்து ஒரு சப்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, தாவு வந்து பக்கத்தில் வந்து எங்கிட்ட பக்கத்தில் வந்து குசு குசுன்னு என் காதில் பேசிட்டு என்னை எழுப்புறது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஊரில் வந்து எப்படி காலையில் வந்து கணவன்மார்களை வந்து அப்படி இதமாக அப்படி கணவன்மார்களை வந்து இப்படி பொறுமையாக சொல்லி மனைவிமார்கள் அழைப்பார்கள் இல்லையா, அப்படி கற்பனை பண்ணிங்க, வேறு என்ன பண்ணுறது. அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் இப்போ பலார்னு பாத்திரத்தை போடுறது, எந்திரிங்க இன்னும் கத்துறது, அப்படி இல்லை, ஒரு இனிமையாக அப்படியே யோசிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு இனிமையாக வந்து மைக்கில் வந்து எழுப்பும் பொழுது கண்ணை முழிச்சு பார்க்கும்போதே தாவு மூஞ்சியில் தான் முழிக்கிறாரு. அப்போது எழுப்புடுறாங்க, மைக்கில் எந்திரி நேரமாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி. அவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சா இன்றைக்கி நாள் ஒரு சூப்பரான அனுபவங்கள் கொண்ட ஒரு நாளாக இருக்கிறது. அதை வந்து நாம் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போவே இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு இல்லைங்களா. அப்போது இது இன்றைக்கி உண்டான பதிவு உங்களுக்கு என்னதை சொல்லுது, பிறப்பினுடைய நோக்கத்தை நமக்கு வந்து அழகாக எடுத்துரைக்கிறது. பல பிறப்புகள் எடுத்திருக்கோம். மைக்கிளுக்கு வந்து அன்றைக்கி எங்கள் ஞானியர்களாக இருக்கக்கூடியவர்கள் உணர்த்திய காரணத்தினால் அவருக்கு வந்து தெரிஞ்சுது. இதுதான் நமக்கும். அதனால் நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலை, சூழல், சுற்றுச்சூழல், மனிதர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு, இதெல்லாத்தையும் நம்ம நினச்சிட்டு உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம்ங்கிற ஒரு மனோநிலைக்கு நாம் செல்லக்கூடாது. எல்லாத்திற்குமே ஒரு காரண காரியம் இருக்குது. அந்த ஒரே காரணம் தான், ஆன்ம முன்னேற்றத்திற்காக மட்டும்தான் ஒரு பிறப்பு அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கிட்டு வரோம். ஒரு சூழலுங்கிறது நமக்கு அமையுது. சரிங்களா. அதிலிருந்து நாம் எப்படி முன்னேறோங்கிறது தான். அது இருந்தால் நான் நல்லா இருப்பேங்கிற பேச்சுக்கே அந்த இடத்துல இடம் இல்லை. நாம் முன்னாடி என்றைக்கே ஒரு நல்ல ஒரு பிறப்படுத்திருப்போம், இன்றைக்கி இப்படி ஒரு பிறப்படுத்திருக்கோம், இதுவும் நல்லது தான், இதுவும் எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து அங்கிருந்து நாம் முன்னேறதற்கு உண்டான வழிங்கிறத பார்க்கணுமே அன்றி நாம் வந்து புலம்புவதனால் பயனில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு அழகாக இன்றைக்கி உண்டான பதிவு உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். ஸோ யா, மைக்கிளுக்கு அந்த இருட்டில் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், கடைசிக்கு அந்த தாவனுடைய அந்த ஆரா சக்தி வட்டம் இருக்குது பார்த்தீங்களா, தலைக்கு மேலே அந்த ஒளி வட்டம் இருக்குல்ல, அது மட்டும். அப்படின்னா அவங்களுடைய ஆன்ம முன்னேற்றம் பளிர்னு எந்திருக்கும். ஒரு இருட்லேயும் அந்த சக்தி வட்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கிட்ட இருக்குன்னா அது லைட் அடிக்கிறாப்புல பளிர்னு இருக்குன்னு சொல்கிறேன். இதெல்லாம் நாமும் அடைய வேண்டாமா? அப்போ அந்த மாதிரி நிலைகளை நாமும் தாண்டணும். அவர்களும் தாண்டியனால தான் அங்கே இருக்காங்க. அவங்க ஒன்றும் ஜங்குன்னு போய் அந்த 9ஆவது கிரகத்தில் அப்படி குதிக்கல. சரிங்களா, மகிழ்ச்சி. ஸோ அதனால் எதையும் நாம் வந்து மனம் துவண்டு போகாமல் நம்ம வந்து வாழ்க்கையை ஆன்ம முன்னேற்றத்திற்காக செலவு பண்ணி இது பண்ணுவோம். ஆன்ம முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணுறேங்கிறனால யாரும் வந்து வெள்ளையும் சொல்லையும் உடுத்திட்டு விட்டு ஓடுன்னு சொல்லலை. இருந்த இடத்துலேருந்தே நாம் முன்னேறுவதற்குண்டான மனப்பக்குவம் தானே எல்லாமே. முயற்சி செய்வோம். திருவருள். ஸோ அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். இதனுடைய தொடர்ச்சியும் பின்ன பார்ப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நிலத்தில் இருந்த எடப்பாடி. நன்றி, வணக்கம்.